வணக்கம். சூப்பராக இருந்துச்சா? நான் கூடயும் இந்த வாரம் வந்து சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேலி கொடுப்பான். புல் பேக் ரேலி, ரிலீஃப் ரேலி, எது வேணால் நீங்கள் சொல்லுவீங்க. அப்சைடு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகலையோ அவங்களாம் வந்து எஸ்கேப் அவுட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்குன்றதை எதிர்பார்த்தேன். சான்ஸே கொடுக்கலையே. போட்டு மார்னிங் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே அடித்தான். அப்படியெல்லாம் அடித்தாலாம் நீங்கள் வந்து சாக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சது. இன்றைக்கி வந்து இன்ட்ராடே ஸ்விங் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 480 பாயிண்ட்ஸ், ரைட்? நான் வந்து ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன். ஸ்பாட் வந்து 500 பாயிண்ட்ஸ். பயங்கர சர்ப்ரைஸ் மூவ் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் 3200 இருக்கும் போதும் நான் வந்து அதுக்கான டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2600 வரைக்கும் இருக்கும்ன்றது நம்ம சொல்லிடணும். நிறைய பேர் அதெல்லாம் கிடையாதுறான்னாங்க. ஆனால் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறமா அதே 1300க்கு அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டார்கெட் டவுன் சைடில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி ஃபாலுக்கு அப்புறமா. நான் வந்து இந்த ஃபால் வந்துச்சு, ஒரு புல் பேக் ரேலி இருக்கும், ஒரு ரிலீஃப் ரேலி இருக்கும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1400, 450, 500 அந்த லெவல் வரைக்கும் டச் ஆகிட்டு அங்கேருந்து கீழே விழுவோம். வேவ் 3 எக்ஸ்டெண்டட் வேவ் 3 தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. ரிலீஃப் ரேலி வேவ் 4க்கு மேலே போகலை. ஒன்று. ரெண்டாவது வந்து சம்வேர் பிட்வீன் டிசம்பர், மிட் டிசம்பர் டு எர்லி 2025 ஃபிப்ரவரின்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே அதுக்கான டார்கெட் 1020. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரிலையன்ஸ்க்கான டார்கெட் டவுன் சைட் டார்கெட் வந்து 1020, ரைட்? அது வந்து முதல் இலக்கு. மேபி மறுபடியும் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட், மேபி 880 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கஷ்டமாக இருக்குல்ல, பட் அதுதான் வந்து அதுக்கான இலக்கு. ஸோ அப்படி இருக்கும் போதும் யூ கேன் இமேஜின் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மார்க்கெட் ஃபால். ஏற்கனவே ரிலையன்ஸ் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து 20% கீழே விழுந்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபால் இன்னைக்கான த மேஜர் ட்ரிகரர், ரைட்? மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மேஜர் ட்ரிகரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் ரிலையன்ஸ். அண்ட் ரிலையன்ஸ் வந்து பெருசாக டக்குன்னு விழுந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி விழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செக்டரை பார்க்கல, எந்த ஸ்டாக் கீழே விழுவுதுன்னு பார்க்கல. ஏதாச்சும் ஃபேட் ஃபிங்கர் ஆர்டர்ன்றது தெரியாத ஆர்டர் போடுறதுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த இது நான் எடுத்துகிட்டு 1 செகண்ட் சார்ட்டுக்கு நான் போய் பார்த்தேன். அண்ட் தென் அதை வந்து 1 மினிட் சார்ட்டாக மாற்றி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ஃபால் இருந்துச்சு அண்ட் பிக் வால்யூமோடு இருந்துச்சு. எப்பயுமே இந்த ஃபேட் ஃபிங்கர் ஆர்டர்னு கை தவறி பெருசாக ஆர்டர் போடுறதுலாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து 1 செகண்டில் வந்து ஒரு பெரிய வால்யூமோட கீழே விழுந்திருக்கும். அப்படி இல்லை. ஸோ ப்ராபப்ளி ஏதோ ஒரு அல்கோ வந்து ட்ரிகர் ஆச்சான்றது நான் ஆன்லைனில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கான பேட்டர்ன்ஸும் வந்து எதுவுமே காட்டல. எனிவே இன்றைக்கி நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அப்சைடு கால் சைடில் வந்து இருந்தாங்க. 1, 2 புட் சைடில் வந்து ஹெவி சப்போர்ட் இருந்துச்சு. நீங்கள் வந்து கால் புட், அதாவது ஆப்ஷன் செயின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,200, 250, 300, 300லலாம் வந்து 12,30,000 புட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. அதே மாதிரி 24,200லேயும் வந்து 12,75,000 புட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. அப்போ அவ்வளோ குவான்டிட்டியில் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வந்துருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எண்ட் ஆஃப் த டேயில் 1,78 lakhs கால்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்னமெல்லாம் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்றது. சம்வேர் லாஸ்ட் மண்டே, ரைட், ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஃபால் வரும், 23,850 லெவலில் டச் ஆகுன்றது. அந்த லெவலை வந்து டச் பண்ணாதையே மேலே போயிட்டே இருந்துச்சு. மேபி ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். இந்த 23,800, 850 ஜோன் இன்றைக்கி வந்து அப்படி டச் பண்ணிவிட்டு மேலே நிற்கிது. இது அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 24,400, 300 அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு கேள்விக்குறி, ரைட்? இப்போதைக்கு டைரக்ஷன்ஸ் எதுவுமே காட்டல. இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கால் மேலே போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடையாது. பட் நினச்சி பாருங்களேன், செம்ம ஜாக்பாட் இருக்குது. என்ன இருக்குது? 1,78,00,000 கால் ரைட் ஆகிருக்கு. அப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து மேலே புல் பண்ணால் இவங்களது எல்லாருமே வந்து மாட்டுவாங்க.
அவ்வளோ பெரிய ஆள் யாராச்சும் இருக்கிறாங்களா? 1,78,00,000 காலை வந்து அந்த ப்ரெஷரை தாங்கிறதுக்கு மேலே தூக்கிறதுக்கு யாராச்சும் வராங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாமே. வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எப்படி புட் சைடில் இன்றைக்கி ட்ராப் பண்ணி கீழே அமுக்குனாங்களோ அதே மாதிரி மேலே சைடும் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு சைடு வச்சுங்க. இன்னொன்று சைடில் நான் சும்மா அந்த பேட்டர்ன் பற்றி நான் சொல்கிறேன் அண்ட் இலக்கு நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி மறுபடியும் நான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டியை மந்த்லி சார்ட்டில் வைங்க. இந்த 2020 வந்து ஒரு ஃபால் வந்துச்சு தெரியுமா? அந்த பாட்டமில் இருந்து நீங்கள் வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் போடுங்க. ரைசிங் வெஜ் பேட்டர்ன், ரைட்? அண்ட் பேட்டர்ன் மோஸ்ட் லைக்லி மெச்சூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட் லைக்லி மெச்சூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து டார்கெட் எங்கே காட்டுதுன்னு தெரியுமா? 16,000 காட்டுது. சம்வேர் இன் 2026. ஸோ கரண்ட்லேருந்து 2 வருஷத்தில் வந்து 16,000 காட்டுது. நான் வந்து வெறும் சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் 80% அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்பயுமே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. 51,000 ட்ரேட் ஆகுறது, 16,000 ட்ரேட் காட்டுதுன்னு சொன்னால் பயம் இருக்கா இல்லையா? ரைட்? இந்த பயத்தை தான் நான் வந்து வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ரைட் நவ் நாளைக்கே வந்து இது ஸ்கொயர் ஆஃப் ஆகுமா? நாளைக்கே வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் ஆகி கேஷை வந்து எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாச்சும் போடணுமா? அப்படி யோசிக்க வேணாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு. அப்படி சப்போஸ் இன்றைக்கெலாம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. அண்ட் இந்த பயத்தை தான் வந்து செப்டம்பர் எண்டில் வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். அக்டோபரில் வந்து எக்ஸிக்யூஷன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஹையில் இருந்து பெரிய ஃபால் வந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம். இன்றைக்கி போட்டுன்னு டெக்னாலஜியை மட்டும் கொஞ்சோண்டு விட்டு வச்சுருக்கிறாங்க. நௌக்ரி, டெக் மஹிந்திரா, HCL இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவில் இருந்தாங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பாசிட்டிவிட்டி இல்லை. நான் அப்போ கூட நினச்சேன், இந்த புஷ்பா 2 படம் வருதில்ல, அது வந்து டிசம்பர் 6 அன்றைக்கி லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. அது ப்ரீபோன் பண்ணி டிசம்பர் 5 அன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் ஓப்பனிங் இருக்கும். க்ளோஸ் அபவுட் 270 crores ஆன் த டே ஆஃப் ஓப்பனிங் வந்து கல்லாப்பெட்டியை வந்து திறக்குன்றது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அது மாதிரி காட்டுது சொன்னால் இன்வேரியபிளி யாருக்கு லாபம்? ப்ரொடியூசரு, ஆக்டரு அதுக்கெலாம் விட்டுருங்க. ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கு லாபம்? PVR. சரி, PVRல போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு காட்டல. அதாவது மேலே வேவ் 3 முடித்து, வேவ் 3 இப்படி வந்து வேவ் 4 மேலே போயிருந்துச்சு லாஸ்ட் ஒரு 2-3 days. வேவ் 5 கீழே காட்டிச்சு. அண்ட் வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்டில் ஒரு சம்வாட் ரிவர்சல் பேட்டர்ன் காட்டிச்சு. அது டப்புன்னு வந்து ஒரே நாளில் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ எப்பயுமே வந்து வேவ் 4 வந்து மேலே டைம் கன்சம்ஷன்ஸ் வேணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த பெரிய ஃபால் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேவ் 3 தான். ஸோ வேவ் 4 வந்து முடியல. ஸோ இதே மாதிரி தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே வந்து டைம் வேல்யூவும் முக்கியம். எந்த அளவுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கணுமோ அந்த அளவுக்கு டைமும் வந்து கில் பண்ணும். டைமை கில் பண்ணாத ப்ரைஸ் கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த டைம் கில் பண்ணுறதுக்கோசரம் அட்லீஸ்ட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான ஆர் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல. நான் கூடயும் முகேஷ் அம்பானிக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமோன்றது ஒரு சின்ன இது. அதுக்கப்புறமா சொன்னது வந்து என்னன்னா, ரிலையன்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கியிருக்கு. ஒன்று, வீக் மார்க்கெட் டிமாண்ட்னால ரிலையன்ஸ் ரீட்டெயில் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ இது ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சைடு. இன்னொன்று இன்சைட் நியூஸ், சம் பிக் ட்ரேடர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஜியோ ரைட் டெலிகாம் வந்து இவர் வரார்ல எலான் மஸ்க், அவர் வந்தால் இவங்களோட டாமினேஷன் என்ன ஆகும், அதுவும் வந்து ஒரு கேள்வி. அண்ட் ஜியோ வந்து எப்படி அவங்களோட சேட்டலைட் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து யூஎஸில் நம்ம தாத்தா வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றாங்க. ட்ரம்ப் வந்து வின் பண்ணால், மறுபடியும் நான் சொல்கிறேன்,
ட்ரம்ப் வின் பண்ணால் அவர் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துச்சுல, தீஸ்கண்டின்னு, ரைட்? தீஸ்கண்டி கரெக்டு. சட்டியில் வேணும்ல, ஆப்பிள் அள்ளி போடுறதுக்கு சட்டிலே ஒன்றும் இல்லை, சொரன்ற சத்தம் கேட்குது. அப்போ கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணால் கவர்மெண்ட்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் என்ன ஆகும்? ட்ரம்ப் போன தடவை கொரோனா சமயத்தில் வந்தப்போ தலைவர் $7 trillion எடுத்து சூற விட்டார். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வேர்ல்டு எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கு, இல்லை இவ்வளோ தூரம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்ததுக்குன்றது பொதுவான ஒரு பேச்சு. ஸோ ட்ரம்ப் வந்தால் வேர்ல்டு எக்கானமி என்ன ஆகும்? இதுதான் வந்து கேள்வி. அந்த சைடு அவங்க வந்து நான் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அக்கா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, கார்ப்பரேட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டுக்கும் நான் வந்து டேக்ஸ் போடுவேன். இப்போ நம்ம வந்து லெட்ஸ் ரிலையன்ஸ் வந்து நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், இந்த வருஷ கடைசியில் வந்து 1300 ஆயிடுச்சு, நான் இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல, ஆனாலும் அந்த 300 ரூபாய்க்கு 25% 75 ரூபா கட்டுன்னு சொல்லிட்டு அக்கா சொல்ல போகிறாங்க. இதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். அப்படி போடும் போதும் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து கஜானா நிறைய சேரும். அந்த கஜானா சேர்னா நம்ம வந்து கடனெல்லாம் அடைச்சிடலான்றது அக்காவோட பொதுவான ஒரு என்ன சொல்கிறது, எலெக்ஷன் கோரிக்கைன்னு வச்சிங்களேன். ஸோ இது ரெண்டுமே வந்து டைரக்ஷன் சரியில்லாத இருக்குது. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7:30 பக்கமாக பண்ணுறோம். டாலர் இண்டெக்ஸ் வந்து 0.5% வந்து கீழே வந்திருக்கு, விச் இஸ் நாட் ஷோயிங் அ ஹெல்த்தி சைன், ரைட்? 0.5%ன்றது இட் இஸ் நாட் எ ஸ்மால் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர். இதில் 0.57% விழுந்திருக்கு. அதுக்கான எதிரொலி என்ன ஆகும்? க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கோல்டு வந்து 0.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காப்பர் 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யூஎஸ் சோயா வந்து ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் இன்னையிலேருந்து வின்டர் ஆரம்பிச்சிருச்சுல, ஸோ அந்த வின்டர் ஜோன் நம்ம 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு இருந்தது வந்து 7:30 மணிக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அண்ட் ரைட் நவ் நம்ம வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் அப் ஆகிட்டுருக்கு, ஃப்ளாட் நெகட்டிவாக தான் இருக்குது. பார்க்கலாமே எண்ட் ஆஃப் த டே என்ன ஆக போகுதுன்றது பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஈவினிங் இன்னும் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகுது, 7:20 ஆகுது, இது வரைக்கும் வந்து டேட்டாஸ் வரல. டேட்டாஸ் வந்திருந்தால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். பார்க்கலாமே, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சார்ட்டை எடுத்துகிட்டு நிறைய சார்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.